வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திட்டுனாலும் சரி திட்டாமல் இருந்தாலும் சரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துன்னு ஊருக்கு போகிறாங்க. அதாவது நம்ம விஜயோட குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அப்படியே சும்மா எல்லாரும் ஒரு பக்கம் காத்துன்னு இருக்காங்க. ஆவலோட பெரிய குடும்பம், தலைக்கட்டு குடும்பம், எவ்வளோ வருஷம் கழித்து வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஒரு சில அசம்பாவிதமெல்லாம் நடக்குதுங்க. அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் நின்றதும் ஃபர்ஸ்ட் எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக எல்லாரும் கேஷுவலாக இருந்துடுறாங்க. ஆனால் இவங்க குடும்பத்துக்கு ஆகாத இன்னொரு குடும்பம் இருக்குது. இவங்களோட கொஞ்சம் அவங்களும் அதே லெவல் தான். ஆனால் அவங்க பண்ணுற செயல் எல்லாமே தவறாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இல்லை ஊருக்குள்ளே. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா சிறந்த சிலம்பாட்டக்காரனும் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. அவனை வச்சு நம்ம விஜய் வர வைக்கலாம். அவன் தோக்கடிச்சு இந்த ஊருக்கு இவனுக்கு பரிவர்த்தனை ஏண்டா சொல்லிட்டான் சூட்டணுன்னா எந்த அளவுக்கு திறமக்கணும் தெரியுமா? அந்த ஊரை காக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்து தோத்துட்டு போகிற பையன் இவனுக்கு கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த சமயத்தில் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை கிளம்பலான்னு சொல்லிட்டு தயக்கப்படுறாரு. ஆனால் அவன் சிலம்பு எதுவும் தெரியாது. ஆனால் திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி போய் பேசுகிறாங்க. என்னடா ஓர பேசின்னு போயின்னு இருக்க மவனை, யாரானா ஆள் வச்சும் வச்சுக்க போட்டு தள்ளிட்டு போயின்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்ல மேடம், இது ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றும் ஆள் வச்சு அடிக்கிற ஆட்டம் இல்லை, சிலம்பாட்டம். இங்கே எந்த முறை இருக்கோ அந்த முறைப்படி தான் விளையாடணும். இந்த ஊரில் யாருமே என்கிட்ட ஜெயிச்சதே இல்லை, நீங்களாவது ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்கள் தம்பியை வர சொன்னேன். அவரும் சரி ஓகே உங்கள் புடவை எதனா இருந்தால் கொடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச வாய் திறக்கிற உடனே நம்ம மல்லி முன்னாடி போய் நிற்க, விஜய் கோசம் நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு. என்னம்மா இது சிலம்பாட்டமா? இந்த அஞ்சாங்கல் அதுக்கப்புறம் அந்த கொலையான் சுற்றி வா, குழியம் வச்சான் சுற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டெல்லாம் இல்லைம்மா, சிலம்பாட்டம். சும்மா அடிச்சா வச்சுக்கா பல்லுகளெல்லாம் உடஞ்சி போயிடும். யார் பல்லு உடையுதுன்னு பார்க்க தானே போகிற, வா மல்லி வேணாம் மல்லி சொல்கிறதே கேளு. உடனே ராஜேஸ்வரி இவ எதுக்கு தேவையில்லாத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வராங்க. ரஞ்சிதை கையை பிடிச்சி இழுத்துறாங்க. ராஜேஷ் அம்மா கவனம் இருக்குமா, இப்போதான் அவன் மூஞ்சை ஒட்டைக்கிறதுக்கு சரியான சான்ஸ் கிடச்சிருக்கு. அவன் மூஞ்சை ஒட்டைக்கிட்ட அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நடனா அதை கெடுக்க பார்க்குறீங்க. ஆடாடே மறந்தே போயிட்டேன் இந்த விஷயத்தை. நடக்கட்டும் நானும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியான வச்சு செய்யணும் அவளை. ஆனால் அவளுக்கு என்ன திமிரு இருந்தால் அவன் எத்தனை பேர் இவளுக்கு முன்னாடி 7-8 பேர் தோக்க வச்சுக்கிறான். அவங்க கூட போயிட்டு அப்படியே சிலம்பாட்டத்தை இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அப்படியே சும்மா அடிக்கிற அடி வரைக்கும்ப்பா தெறிக்க விட்றாங்க. ஒரு அடி விட்டாங்க பாருங்க, அப்படியே அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சுன்னு கீழே வந்துடுறான். உடனே அந்த பரிசை வந்து போட சொல்லி மாலையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம விஜய்க்கு போட்டு வர்றாங்க. நம்ம மல்லி, இவர் என்னோட கணவர், இவருக்காக மட்டும்தான் அந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த போர்ட்ஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். நினச்சவங்களெல்லாம் இது கலந்துக்க சொல்லலான்னு சொல்லிட்டு தெரியாதவங்களெல்லாம் இழுக்கூடாது. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே போட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஏன் கணவருக்கோசம் நான் இறங்கினா எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் 1 மாதம் கழிச்சு ஏன் புருஷன் இதே இடத்துல வந்து இன்னொரு பண்டிகை இருக்குல்ல, அந்த பண்டிகையில் வந்து இவர் ஜெயிப்பார், அதுக்கு உத்தரவாதம் நான் தரேன். அதுக்குள்ளே அந்த சிலம்பாட்டத்தை நுனி விரலை கற்று வச்சுக்காரு, நீயும் ரெடியாடுறா, உனக்கு சரியான ஆட்டம் அப்போ தான் இருக்குது. தெரியாதவங்கிட்ட விளையாடுறதுக்கு பேர் சிலம்பாட்டம் இல்லை, தெரிஞ்சவங்ககிட்ட ஆடி ஜெயிக்குது பாரு, அதுதான் சிலம்பாட்டம். விற்கிறண்டா உனக்கு பெருசாக ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சவால் விட்டு போகிறாங்க. நம்ம விஜய் திருத்துன்னு முழிக்கிறா, திருவிழாக்கான போன மாதிரி. என்னடா நடக்குதுங்க, நான் என்னடா பண்ணேன், என்ன வச்சு எதுக்குடா மல்லி எதுக்கு என் தம்பியை வச்சு தேவையில்லாம பண்ணுங்க. உங்களுக்கு வேணா உங்கள் தம்பி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், என் புருஷன் மேலே எனக்கு அக்கறை இருக்கு. என் புருஷனை யார் அசிங்கப்படுத்தினாலும் என்னால் தாங்க முடியாது. என் புருஷனை நம்பர் 1 சிலம்பாட்டக்காரன் நான் மாற்றி என் புருஷனை கெத்து காட்ட வைக்குவேன். அதுதான் என்னோட குறிக்கோள், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ அவனோட நல்லபடியாக இருந்தால் போதும், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் வாழ்த்திட வேண்டியதுதான். சரி, இந்த பற்றியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் சைலண்ட்டாக அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்திலே போயின்னு இருக்காரு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை முடிவடிக்கலாம், அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இதுதான் இப்போதைக்கு ஆனால் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.